எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தார். இந்த மாதத்திலையும் கர்த்தர் கூட இருக்க போகிறார். ஸோ இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குவோமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். ஐசையா சாப்டர் 43 verses 2. நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வசனம் போட்டிருக்கு. தண்ணீர் மாதிரி உங்களை வந்து முழுகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தாலும் கர்த்தர் கூட இருக்க போகிறார். அது உங்களை முழுகாதுன்னு கர்த்தர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி அக்னி மாதிரி அழித்து போடுற பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை பாதுகாப்பார். எந்த அக்னியுமோ எந்த வெள்ளமோ உங்களை ஒன்றும் செய்யாத வந்து கர்த்தர் வந்து சொல்லுகிறார். ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறாரோ, எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார், அதே மாதிரி தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை வந்து அப்படி வந்து கர்த்தர் வந்து பாதுகாக்கிறார். ஒரு டைம் பாருங்கள், யாராச்சும் வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் சொன்னால் நம்மளுக்கு வந்து சரி அவன் பாட்டு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு விட்டுருவோம். யாராச்சும் வந்து திட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோ நம்ம வந்து விட்டுருவோம், சரி அவன் அப்படி தான் அப்படின்னு. ஆனால் இதுவே அந்த ஒரு நபர் உங்களுடைய பிள்ளைகளை டச் பண்ணுறாங்க, உங்களுடைய சன்னையோ உங்களுடைய டாட்டரையோ ஏதாச்சும் சொல்லிட்டாங்களோ அடிச்சிட்டாங்களோ சும்மா விட்டுருவீங்களா? நீங்கள் போய் ஒரு கை பாத்திர மாட்டீங்க. அதே மாதிரி தாங்க கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று நடந்தது, கர்த்தர் சும்மா விட மாட்டார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நடக்க விட மாட்டார். உலகத்தில் வைரஸ் வரலாம், உலகத்தில் வார் நடக்கலாம், என்னவென்ன காரியங்கள் நடக்கலாம். அவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் வராது. அக்கினி வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளுடைய தகப்பன் நம்மளை வந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒரு பிள்ளையை தன் தகப்பன் பாதுகாப்பது போல் கர்த்தர் வந்து நம்மளை ஒவ்வொருவரையும் நம்மளை வந்து பாதுகாப்பார். ஸோ நாம் என்ன பண்ணணும்? நாம் வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அவர் சொன்ன காரியங்கள் படி நடக்கணும். அவர் வந்து நிறைய காரியங்கள்லாம் சொல்லியிருப்பார், நம்மளுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அது மாதிரி நம்ம வந்து நடக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் இந்த உலகத்தில் வர எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் காப்பார். ஸோ இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நம்ம வந்து கண்ணில் முடி நம்ம வந்து ஜெபிக்கிறோம். திருப்பி நாள் ஆண்டவரே சப்பா, இந்த வெளியிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே நீரே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும். எல்லா அக்கினிக்கும் எல்லா வெள்ளத்திற்கும் விலக்கி கர்த்தர் நீரை பாதுகாத்துக்கொள்ளும். உன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரை வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேளையிலையும் கர்த்தர் உங்களை வந்து பாதுகாப்பார். இந்த மாதம் முழுவதிலையும் கர்த்தர் கூட இருப்பார். எல்லா அக்கினிக்கும் எல்லா வெள்ளத்திற்கும் விலக்கி உங்களை அவருடைய சிறகுகளால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பாதுகாக்கிறது போல பாதுகாப்பார். So God bless you all. Take care. For life-changing videos, subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.